என்ன ஆனாலும் சரி நம்ம யூடியூப் சேனல் இருக்குது, நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். 17 வருஷம் படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போய் ஜாயின் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சேலரி? வெறும் 10,000 ரூபா சேலரிக்கு நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போகலாம். வா வா வா, மெல்ல 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 கரணும். வேணாமா பணம்? நான் வரட்டா பொண்ணுசி? பொண்ணுசி கேரியா? பிடிச்சிருந்தோம். போன அழுகிறான். எல்லாம் நல்லா இறங்கணும். எங்க கல்யாணத்துக்கு போறீங்களா? பிரியாணி வாங்கிட்டு வா. நீங்கம்மா எங்க கல்யாணத்துக்கா? சரி பிரியாணி வாங்கிட்டு வா. சரி டாடா பாய். நம்ம வீட்டில் தான் எப்பயுமே இருப்பாங்க. சென்டென்சிங் மாதம் ஃபுல்லாக வேலைக்கு போகிறது எதுக்குங்க? 1ஆந்தேதி கையில் கிடச்சிரும் தான் அவ்வளோ. அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த சம்பளம் கிடைக்கல, 1ஆந்தேதி ஆனால் வரலன்னொன்னே நமக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அப்படி கொடுக்காம இருக்கிறனால நமக்கு என்ன ஆகும்? அடுத்த நாள் மறுபடியும் வேலைக்கு போகணுமா, வேலைக்கு போக வேணாமா அப்படிங்கிற மாதிரி தோண துணிக்கிறோம். ஏதாவது வேலை இருந்தால் கூப்பிடு நாளையிலேருந்து. நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு 4 வருஷம் ஃப்ரீயாக இருப்போமாங்க. சைல்டுஹுட் ஒன்றுமே தெரியாது நமக்கு. இந்த உலகம்னா என்ன, அம்மா அப்பா, அது மட்டும்தான் நமக்கு உலகமாக இருக்கும். என்ன பண்ணாலும் அவங்க பார்த்துப்பாங்க, என்ன நடந்தாலும் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் போயிடுவோம். எதுக்காக ஸ்கூல் படிக்கிறோம்? நம்ம 1ஆம் கிளாஸ்லேருந்து அப்படியே ஜாலியாக போகிறோம். ஸ்கூல் போனால் கொஞ்சம் நாலேஜ் வளர்த்துக்கலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம நல்லா ஒரு ஒர்க் போவோம். சின்ன வயசுலேருந்து நல்லா படித்தா நல்லா வேலைக்கு போகலாம், நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம நல்லா ஒரு ஒர்க் போகிறோம். நல்லா ஒர்க் போகிறதுக்காக படிக்கிறோம். காலேஜும் முடிஞ்சு இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்குது அப்படின்னு கேட்க தொடங்கிடுவாங்க. ஸோ நம்ம வேலைக்கு போய்கிட்டே படிக்கணும். வேலைக்கு போய்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நம்மளோட லைஃப்பை நம்மளும் ரன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த படிப்புக்கு தேவையானதையும் சேர்த்து செலவு பண்ணி அதுக்கும் சேர்த்து வச்சு படிக்கணும். இதெல்லாம் படித்து முடிஞ்சு கிட்டத்தட்ட 1ஆவதுலேருந்து 12 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் காலேஜ், 15 வருஷம். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம், மொத்தம் 17 வருஷம் ஆச்சா. இந்த 17 வருஷம் நம்ம பிறந்து நமக்கு அப்போ எத்தனை வயசு இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 20-23 வயசு இருக்குங்க. அப்போது ஏன்னா நம்ம சைல்டுஹுட்டு ஒரு 5 வயசு வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்துருப்போம்ல சும்மா. அதுக்கப்புறம் நம்ம படித்து இப்படி ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணி அப்போலேருந்து நல்லா படித்தா வேலைக்கு போகலான்னு சொல்லி 17 வருஷமாக படித்தோம். 17 வருஷம் படித்து முடித்ததுக்கப்புறம் நம்ம வேலைக்கு போய் ஜாயின் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சேலரி? 10,000 ரூபா சேலரிங்க. வெறும் 10,000 ரூபா சேலரிக்கு 17 வருஷமாக படிக்கணுமா? நல்லா படித்தா நல்ல வேலைக்கு போகலாம். ஆனால் இப்போ எங்கே கிடைக்கிது அதெல்லாம்? நீ ஸ்டார்டிங்கா ஃப்ரெஷரா 10,000 ரூபா தான்ப்பா அப்படின்வாங்க. சரி நம்மளும் என்னடா பண்ணுறதுன்ட்டு 10,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகும். அங்கே வேலைக்கு போனவங்க என்ன நடக்கும்? 1 மாதம் 2 மாதம் வேலை செய்வோம். சூரியன் உதிக்கும் போது எந்திரிச்சு வேலைக்கு போயிடுவோம். குளிச்சு ரெடியாகி வேலைக்கு போயிடுவோம். இந்த ப்ரெஷரில் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் கிளம்பும் போது சூரியன்லாம் மறைஞ்சு போயிடும். 6:30 மணி ஆகிடும். ஐயோ இதுக்கப்புறம் எங்கே வெளியே போகிறது, பசங்களை பார்க்குறது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது எல்லாமே எங்கே ஜாலியாக இருக்குது. அப்படியே போயிடும். அப்போ வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுறது? கொஞ்சம் நேரம் அந்த ஃபோனை நோண்டிட்டு அப்படியே தூங்கிடுவோம். தூங்கினா என்ன ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு இதே ரொட்டீனாக நம்ம அகைன் டெய்லி வேலையில் இதே தான் வேலை.
அப்போது சண்டே ஒரு நாள் தான் ஃப்ரீ. அன்றைக்கும் வீட்டில் சொல்லுவாங்க இன்றைக்கி ஒரு நாள் சரி ரெஸ்ட் எடுறா அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம் பசங்களாம் அன்றைக்கி ஒரு நாள் சரி ஃப்ரீயாக இருக்கலாம்னு சொல்லி அப்படியே ஜாலியாக வெளியே சுற்ற போவோம். எப்படி வெளியே சுற்றுறதுக்கு காசு வேணும். அந்த காசுக்கு தான் நம்ம மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போவோம். அது 30ஆம் ஆனோடனே இவ்வளோ நாள் வேலை செஞ்சதுக்கு அந்த 30ஆம் காசு வந்துடும். அந்த காசை எடுத்து வச்சு தான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணி வீட்டுக்கு கொடுத்துட்டு நம்மளோட செலவும் போக வேலை சுற்றி பார்க்குறதுக்கு இப்படி பசங்களோட என்ஜாய் பண்ணுறதுக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு எடுத்து வச்சுருவோம். அப்போது இந்த மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சு அந்த 30ஆம் சம்பளம் கிடைக்கலன்னா நம்ம அடுத்த மாதத்துல என்ன பண்ண முடியும்? 30ஆம் 30ஆம் முடிச்சதுக்கப்புறம் 1ஆம் சம்பளம் கரெக்டாக. இப்போ நான் வந்துட்டு இந்த மாதம் வேலைக்கு போனேன், வேலைக்கு போய்ட்டுருந்தேன். இந்த மாதம் சம்பளம் கரெக்டாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த மாதம் 1ஆம் ஆச்சு வரல. எப்பயும் 31ஆம் நைட்டு வரும். 1ஆம் ஆச்சு வரல. 2ஆம் ஆச்சும் நானும் கேட்கல வரல. 3ஆம் ஆச்சு சேலரி வரல. சரி வேலையை விட்டு போகிற டைமு 6:30 மணி ஆச்சு. நான் போயிட்டு வரேன்னு. சரி போயிட்டு வாங்க சரி ஒன்றுமே சொல்ல. சரி ஆனால் சேலரி இன்னும் வரல. சேலரிலாம் வரதுக்கு 10ஆம் ஆகும் அப்படின்னா 10ஆம் தான். ஆனால் இல்லை கொஞ்சம் வெளியே வாங்கியிருக்கேன் எல்லாம் கேட்க தொடங்கிட்டாங்க அப்படின்னு. அப்படியா சேலரின்னா வேறு வேலையை பார்த்துக்கங்கப்பா. சேலரிலாம் கிடைக்காதுன்னு சொல்ல. சேலரியெல்லாம் சீக்கிரம் வேணுன்னா வேறு வேலைக்கு போயிருங்க அப்படின்ட்டாங்க. எப்படிங்க இருக்கும் மனசு? இத்தனை நாளாக நம்ம வேலைக்கு போயிட்டுருக்கோம். அவங்கள நம்பி தானே அந்த 1ஆம் சேலரி வருங்கிறத நம்பி தான் நம்ம வேலைக்கு போகிறோம். சேலரி இல்லை தம்பி கொஞ்சம் இதாக இருக்குது மெதுவாக தரோம் சேலரி அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட பரவாயில்ல. சேலரி கேட்டால் வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா? சேலரி வேலை செஞ்சது நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு சேலரி கேட்டால் மெதுவாக தரேன்னு பெருமையாக சொல்லணும். அவன் இஷ்டத்துக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி திமிராக சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அதுதாங்க மனசுக்கு சங்கட்டமாக இருக்குது. நானும் இப்போ கிடைச்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். தலைவரே எங்கே தனியாக நடந்து போகிறீங்க? வாங்க எங்கே ட்ராப் பண்ணுறேன். எங்கே தனியாக நடந்து போகிறீங்க? சரி ட்ராப் பண்ணுறது தானே இதில் இருக்குது. தலைவரே நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்களா அவங்க என்ன இப்போ ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா iPhone 81% வந்துருச்சா, சீக்கிரம் விற்றுரு இந்த மொபைலை அப்படின்ற. எப்படிங்க விற்கிறதுக்கு மனசு வரும்? நம்ம எல்லாமே இதை வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வேலையும் இல்லை, இதையும் விற்றுட்டு நம்ம எப்படிங்க வ்ளாக் பண்ணுவோம்? செம்ம பெரிய டாஸ்க்கு. இதுதான் ஒரு வேலைக்கு போகணுங்க. அடுத்து நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன வேலை இருந்தால் கரெக்டாக செட் ஆகுங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்துட்டு ரெகுலராக ஒரு வேலைக்கு போய்ட்ருக்கோம், அது வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா சேல்ரி கம்மியாக இருந்தாலுமே நம்ம அடுத்த லீவு எப்போ வேணுனாலுமே கேட்டால் கிடச்சிடும். ஸோ அதுதான் நமக்கு இங்கே ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு. அதனால தான் இத்தனை நாள் வேலைக்கு இருந்தோம். இப்போ அந்த வேலை இல்லைங்கும் போது ஒரு சங்கடம் தான். சரி ஓகே, அவங்க என்னத்த வேலையை கொடுத்து அப்படி கஷ்டப்பட்டு நம்ம அங்கே சம்பாதிக்கணும் அவசியமே இல்லை. நம்ம ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்ருக்கோம். அந்த இடத்துல நமக்கு மரியாதை இல்லைங்கும் போது நம்ம அங்கே வேலையே செய்யக்கூடாதுங்க. அப்படிப்பட்ட வேலை நமக்கு வந்து என்ன கிடைக்க போகுது? நமக்கு மரியாதையே இல்லை. அந்த இடத்துல சம்பாரித்து நமக்கு திருப்தியாக இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ நம்ம வந்துட்டு அதை விட்டுட்டு நமக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியுமோ, எங்கே போய் வேலை செஞ்சால் சம்பாதிக்க முடியுமோ அங்கே போய் வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம். திருப்தி இல்லாமல் ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதே ஒரு நரகத்துக்குரியது மாதிரி தான். நம்ம வாழ்க்கை இருக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக கொண்டு போனால் எப்படி இருக்கும்? சரி ஓகேங்க, என்ன பிரச்சனை வந்தாலுமே நமக்கு சேல்ரி வேலை இப்படி சேல்ரின்னு கிடைக்காம சேல்ரி கேட்டனால வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு வேலையை விட்டு நான் ஒரு மைண்ட் செட்டோடு வந்தேன். எனக்கு ஏதோ சங்கடமாக இருக்க மாதிரி. இப்போ பார்த்தா வர வழியில் பசங்களை பார்த்தோம், போனோம், குளித்தோம், ஜாலி பண்ணோம், வைப் பண்ணோம். இப்போ பார்த்தா நம்ம ஊரில் செம்ம மழை. இப்போ இந்த மழையோட இவங்க கூட இங்கே ரைட் பண்ணி இப்படி வரும்போது அது வேறு லெவல் ஃபீலுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்ம இதுதான் வாழ்க்கை. இது இல்லாட்டி நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நம்ம யூடியூப் சேனல் என்ன ஆனாலும் சரி, நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. நம்ம யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட்ஸுங்க.